டாப் 1 to 12 அப்படின்னு சொல்லி வரிசையாக பட்டியலிடும் பொழுது முதன்மையான பலனை பெறுபவர்கள் மீன ராசிக்காரர்கள். ஏன்னா உங்களுடைய ராசி லக்னத்துக்குள்ளேயே சனி பகவான் இருக்கார். 5ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு குரு பகவான் உங்களுக்கு பலன்களை தரப்போகிறார். இப்போ குரு பார்வையில் இருக்கும் சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்களை ஏற்படுத்துவார்னு கேட்டால், ஆன்மீகத்தில் மாற்றங்களை நீங்கள் உணர முடியும். மாபெரும் ஆன்மீக வளர்ச்சி, ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி, ஒரு அடுத்த லெவலுக்கு உங்களை மனதளவில் ஒரு முதிர்ச்சியை தரக்கூடிய வேலையை சனி பகவான் பண்ணுவார் குருவினுடைய பார்வையில். இந்த 138 நாட்கள் உங்கள் வாழ்க்கையிலுடைய மாபெரும் கார்மிக் டிரான்ஸ்ஃபர்மேஷனை நீங்கள் பார்க்க போகிறீங்க. முக்கியமான பல கர்ம வினைகளுக்கு உண்டான அந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு ஒரு மாற்றத்துக்கு போகிறது அப்படிங்கிறது இந்த 138 நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது நீங்கள் மனப்பூர்வமாக உணரலாம். மனதிலும் உங்களுடைய செயலிலும் நிறைய ஒரு தெளிவை நீங்கள் உணர முடியும். பல நாட்கள் என்ன காரியம் செய்கிறது, எப்படி செய்கிறது அப்படிங்கிறத ஒரு மனசு குழம்பி போன நிலையில் நீங்கள் இருந்திருப்பீங்க. உங்களுடைய 3ஆம் இடத்தை சனி பகவான் உங்களுடைய ராசி லக்னத்துக்குள்ளேயே அமர்ந்து கொண்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறார். 3ஆம் இடம்ங்கிறது ஒரு மனிதனுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், எப்படி அடுத்தவங்களோட அவர் பேசுகிறார், அவருடைய தொடர்பு அப்படிங்கிறது, வார்த்தைகள் மூலமாக அவர் எப்படி பழகிறார் அப்படிங்கிறது, சிறுதூர பிரயாணங்கள், உங்களுடைய நட்பு வட்டம், ரொம்ப ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இருக்கக்கூடிய நட்பு வட்டம், உங்களுடைய நெருங்கின தொடர்புகள் இருக்கக்கூடிய நபர்கள் யாரெல்லாம் இருக்காங்க, உங்கள் குடும்பத்தை தாண்டி ஃபஸ்ட்டு உங்களுடைய லிஸ்ட்டில் இருக்கிறவங்க யாரெல்லாம், உங்களுடைய சகோதர வர்க்கம் யாருனால உங்களுக்கு நல்ல ஒரு தைரியம் கிடைக்கிறது, மனசில் தெம்பு கிடைக்கிறது, இதெல்லாம் 3ஆம் பாவகம். அது சனி பகவான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் பொழுது மனசில் ரொம்ப ஒரு தைரியமே இல்லாமல், தன்னம்பிக்கை இல்லாமல், நம்ம எப்படி இந்த வேலையை எடுத்து செய்கிறது அப்படிங்கிறதுலையும், யாருக்காவது ஒரு விஷயத்தை நம்ம சொல்லும் பொழுது அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு பெரிய பிரச்சனைகளில் மாட்டின்ற அனுபவங்களும் உங்களுக்கு இருந்திருக்கும். இனி அது எல்லாத்துலேயும் இருந்து சனி பகவான் உங்களுக்கு விடுதலை தரப்போகிறார். குரு பகவானுடைய பார்வையில் இருக்கும் பொழுது, அவரை வக்ரகதியில் சஞ்சாரம் பண்ணும் பொழுது அந்த தடங்கல்கள், நெகட்டிவ் விஷயங்கள் எல்லாமே குறைய போகிறது. முன்னை விட தெளிவாக சிந்திப்பீங்க, தெளிவாக உங்களுடைய திட்டமிட்ட செயல்பாடுகள் இருக்கும். பிரயாணங்களில் எந்த தடங்கல்களும் இல்லாமல் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். முதல்ல தடைகள் விலகும், அதுவே ஒரு பெரிய பாசிட்டிவான நோட்டாக நீங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக சனி பகவான் உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்குறார். உங்களுடைய திருமண பாவகம், களத்திரஸ்தானம், உங்களுடைய நட்புகள், நீங்கள் எதில் முதலீடு பண்ணியிருக்கீங்க, நீங்கள் அன்றாடம் சந்திக்கக்கூடிய நபர்கள், இதிலெல்லாம் இருந்த பிரச்சனைக்கு சனி பகவான் தீர்வு காண போகிறார். அடுத்ததாக உங்களுக்கு 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசு ராசியையும் அவர் பார்க்குறார். சனி பகவான் தன்னுடைய 10ஆம் பார்வையால் பார்க்குறார். அதனால் அந்த இடமும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து தெளிவாக போகிறது. பகர காலத்தில் நீங்கள் பழைய விஷயங்கள் நிறையவற்றை ரீகன்சிடர் பண்ணி அதை மறுபடியும் நீங்கள் மனதுக்குள்ளே அதை அசை போட்டு ஆலோசனை பண்ணி ஒரு புதிய மாற்றத்தை நீங்கள் செய்யணும்னா செஞ்சுக்கலாம். அதுக்கான காலமாக இந்த வக்ர பயிற்சியை உபயோகப்படுத்திக்கலாம். உங்களுடைய தொழிலில் ஏதாவது மாற்றங்கள் பண்ணணுமா, உங்களுடைய வேலையில் நீங்கள் ஏதாவது புதிய முயற்சிகளை பண்ணணுமா, ஏற்கனவே எடுத்த முயற்சிகளை சீர்தூக்கி பார்த்து அதை சரி பண்ணிக்கணுமா, அது எல்லாத்துக்குமே இந்த காலகட்டத்தை நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். நீங்கள் கற்றுக்க வேண்டிய ஒரே ஒரு பாடம், இந்த வக்ர காலம் உங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம் என்ன அப்படின்னா, பழைய விஷயங்களை நம்ம எந்த ஸ்டேஜ்லேயுமே கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு நேர்மையும் ஒழுக்கமும் தேவை. இதுதான் உங்களுக்கு சனி பகவான் கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம். இது ஸ்ரீ குரு சக்தி ஜோதிஷாலயம். உங்களுக்கு இன்னும் மேலும் தெளிவான விளக்கங்கள் வேணும்னா அடுத்தடுத்து வரக்கூடிய நம்மளுடைய வீடியோஸை பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் தொழில், திருமணம், புத்திரப்பேறு, பணம், சொத்து வாங்கும் விஷயங்கள், வீடு அமையுமா அமையாதா, கடன்கள் தீருமா, இந்த மாதிரி பல டாப்பிக்கு கீழே இந்த சனி பகவானுடைய வக்ரப்பெயர்ச்சி உங்களுக்கு என்ன பலன்களை தரப்போகிறதுன்னு தனித்தனி வீடியோஸாக போட்டிருக்கோம். அதில் உங்களுடைய ராசி லக்னம் அதில் இருக்கா அப்படிங்கிறத அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் இந்த சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் நான் போடும்போது இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு சேரும். மகர ராசி அல்லது மகர லக்னக்காரர்களுக்கு 2வது இடம் இந்த சனி வக்ர பயிற்சியில் நான் தரப்போகிறேன். ஏன்னு கேட்டால், உங்களுக்கு எந்த விஷயத்தில் ஒரு ஒழுக்கத்தையும் ஒரு சீர்தூக்கி பார்த்து உங்களை சரி பண்ணக்கூடிய தன்மையும் சனி பகவான் தருவார்னா, உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடம். சனி பகவான் மகர ராசிக்கு 3ஆம் இடமான மீனத்திலிருந்து, மகர ராசி மகர லக்னக்காரர்களுக்கு சனி பகவான் 3ஆம் இடமான மீனத்தில் வக்ரமாகிறார், குரு பார்வையில் இருக்கார். உங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய முயற்சிகளில் நீங்கள் ஏதாவது தவறுதல் பண்ணியிருந்தாலோ, இல்லை அதில் ஏதாவது ஒரு தடங்கள்லேயே மாட்டி முடிச்சிருந்தாலோ, இந்த காலகட்டம் உங்களுக்கு அதுலேருந்து நீங்கள் வெளிவரக்கூடிய காலம். உங்களுடைய கம்யூனிகேஷன் சிறப்பாக இருக்கும். அடுத்தவங்கக்கிட்ட எந்த தயக்கமும் இல்லாமல் போய் பேசுவீங்க. உங்களுடைய பேசும் விதத்தை நீங்கள் மாற்றிப்பீங்க. ரொம்ப ஹார்ஷாகவும் ரொம்ப ரூடாகவும் உங்களோட அப்ரோச் இருந்ததுன்னா அதை சரி பண்ணிட்டு ரொம்ப சரியான அணுகுமுறை என்ன அப்படிங்கிறத நீங்கள் கற்றுண்டு உங்களை சீர்தூக்கி பார்த்து சரி செஞ்சுக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். இந்த 138 நாட்களில் நீங்கள் அதுக்கு சரியான முறையில் பயன்படுத்திக்கணும். அடுத்ததாக
சகோதர வர்க்கத்தோடு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா நீங்கள் வெள்ளை காமிச்சு அவங்கக்கிட்ட ஒரு சமாதானத்துக்கு முயற்சி செய்யலாம். உங்களுடைய ராசி லக்னத்திற்கு அதிபதியாக சனி பகவானே ஆகிறார். அவர் 3ஆம் இடத்துல போய் வக்ரகதியில் இருக்கார், குரு பார்வையில் இருக்கார். அப்போ என்ன ஆகும்னா உங்கள் மனசில் இருக்கக்கூடிய தயக்கங்கள் விலகும். எந்த காரியத்தையும் அழகாக திட்டமிட்டு அதை எப்படி செயல்படுத்தணும் அப்படிங்கிற பிளானிங் வந்து முன்னை விட இப்போ ரொம்ப நல்லா பண்ணுவீங்க. அதில் நீங்கள் எங்கெல்லாம் லேகிங்காக இருந்ததோ அது எல்லாத்தையுமே நீங்கள் இப்போ சரி செஞ்சுக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய மனதும் உங்களுடைய செயல்பாடும் அந்த விதமாகவே ஆச்சரியகரமாக மாறுவதை நீங்கள் உணர முடியும். ஏன்னா குரு பகவானுடைய பார்வையில் இருக்குது. அடுத்ததாக உங்களுடைய பிஸ்னஸ் பிளான்ஸ் ஆகட்டும், உங்களுடைய பூர்வீக வகையிலான சில விஷயங்களில் இருந்து தடங்கல்களாகட்டும், அது எல்லாமே மாறும். ஏன்னா 3ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு சனி பகவான் உங்களுடைய 5ஆம் இடத்தையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறார். அதனால் அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே விலகிறது நீங்கள் பார்க்க முடியும். அடுத்ததாக உங்களுடைய 12ஆம் இடமான விரயஸ்தானத்திலும் சனி பகவான் பார்வைப்படுகிறது. வக்ரகதியில் இருந்துருக்கிறவர் தான் அங்கேயும் பார்க்குறார். இது நாள் வரையிலும் கட்டுக்கடங்காமல் இருந்த செலவுகள் எல்லாமே இப்போ ஓரளவு நீங்கள் சரி செஞ்சுக்க முடியும். நீங்கள் எப்படி அதை திட்டமிடல் அப்படிங்கிற அந்த ஒன் லைன் மட்டும்தான் உங்களுக்கு இப்போ பிரச்சனை. நீங்கள் அழகாக பிளான் பண்ணுறவராக இருக்கலாம், அடுத்தவங்களுடைய ஒத்துழைப்பு சரியாக கிடைக்காததாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் அது எல்லாத்தையுமே சரி பண்ணி உங்களுடைய பிளான்ஸை அடுத்தவங்களையும் சேர்த்துண்டு எப்படி ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அப்படிங்கிற வழியை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதாக அமையும். எழுத்து, தகவல் தொடர்பு இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கு, மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு, இவங்களுக்கு எல்லாருக்குமே அவங்களுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கிற மனக்குறை தீரும். உங்களுக்கு உண்டான ஒரு சன்மானமும் கிடைக்கும். அதாவது மணி வைஸ் உங்களுக்கு என்ன மானிட்டரி பெனிஃபிட்டாக கிடைக்கணுமோ அதுவும் கிடைக்கும், அப்ரிசியேஷனும் கிடைக்கும், நல்ல ஒரு ப்ரோக்ரஸும் இருக்கும், ப்ரமோஷன்ஸும் கிடைக்கும் உங்களுக்கு. இது மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு, ரைட்டிங், பப்ளிஷிங் இந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு, கம்யூனிகேஷன் செக்டாரில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இது பொருந்தும். அடுத்ததாக உங்களுடைய ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய கடுமையான உழைப்புக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும் காலமாகத்தான் இந்த காலகட்டத்தை நீங்கள் உபயோகப்படுத்திக்கவும் செய்யணும். அதனால் பர்சனலாக உங்களுடைய விஷயங்களில் நீங்கள் எதை சரி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத நீங்களே உங்களை சீர்தூக்கி பார்த்து சரி செஞ்சுக்கிறதுக்கு இந்த 138 நாட்களை நீங்கள் தவறாமல் உபயோகப்படுத்திக்கோங்க. கும்பராசி அல்லது கும்ப லக்னக்காரர்களுக்கு உங்களுடைய லக்னாதிபதியும் சனி பகவான் தான், உங்களுடைய விரையாதிபதியும் சனி பகவான் தான். அவர் உங்களுடைய ராசி லக்னத்திற்கு 2ஆம் இடத்துல போய் வக்ரகதியில் சஞ்சாரம் பண்ணுறார். இந்த 138 நாட்கள் குரு பார்வையில் அவர் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு மாபெரும் வளர்ச்சியை கொடுக்கும். இத்தனை நாள் வரையும் வருமானம்னு இருந்தது, எக்கச்சக்கமாக செலவு பண்ணினோம் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே கடிஞ்சுட்டு இருப்பீங்க, எப்படி சரி பண்ணன்னு தெரியாமல் முடிச்சிருப்பீங்க. இந்த காலகட்டம் உங்களுடைய செலவுகளை சுருக்கி உங்களை சேமிப்பு அப்படிங்கிற பாதையை நோக்கி நகர்த்தக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வருமானம் வர்றதை நம்ம செலவுகளை கண்ட்ரோல் பண்ணாலே சேமிப்பாக அது மாறுங்கிற அந்த மாபெரும் பாடத்தை தான் உங்களுக்கு சனி பகவான் சொல்லிக் கொடுக்க போகிறார். சுய ஒழுக்கம் அப்படிங்கிறதுல நீங்கள் எவ்வளோ கரெக்டாக இருக்கீங்களோ, அதாவது நேரத்துக்கு எழுந்துக்கணும், நம்மளுடைய பர்சனல் ஹைஜீன், நம்மளுடைய சுற்றுப்புறத்தை எவ்வளோ சுகாதாரமாக வச்சுக்கிறோம், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஒரு டிசிப்ளினை ஃபாலோ பண்ணும் பொழுது, முக்கியமாக தூக்கம், நேரத்துக்கு சாப்பாடு, சரியான நேரத்தில் உறக்கம், ரொம்ப நேரம் கண் விழிச்சு இருக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் சரி பண்ணிட்டாலே, உங்களுடைய பர்சனல் விஷயங்களை நீங்கள் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அந்த டிசிப்ளின்காகவே உங்களுக்கு மாபெரும் வளர்ச்சியை சனி பகவான் கொடுக்கறதுக்கு காத்துட்டுருக்கார் இந்த 138 நாட்கள். உங்களுடைய சுய நம்பிக்கை, தன்னம்பிக்கைன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எப்போ உங்களுக்கு நிறைய கிடைக்கும், எப்போ அது உங்கள்கிட்ட வளரும் அப்படின்னா, அந்த மாற்றத்தை நீங்கள் பார்க்குறது எப்போ அப்படின்னு கேட்டால், எப்போ நீங்கள் டிசிப்ளின் அப்படிங்கிறத நீங்கள் பிடிச்சிக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு தன்னம்பிக்கைங்கிறதும் வளரும். உங்களுடைய பொறுப்புகளை நீங்கள் சரிவர ஏற்று செயல்படுத்துவதன் மூலமாக தான் உங்களுக்கு தன்னம்பிக்கை வளரும். இந்த பாடத்தை தான் இந்த வக்ர சஞ்சாரத்தில் சனி பகவான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறார். எனக்கு அதிர்ஷ்டமே கிடையாதுன்னு புலம்பின்னு இருக்கிற கடக ராசி கடக லக்னக்காரர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ரப்பெயர்ச்சி உங்கள் மனதில் மாபெரும் மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது. மனதில் உங்களுக்கு தெம்பும் தைரியமும் பிறக்கும். அதிர்ஷ்டங்கிறது நமக்கு கூட கதவை தட்டி திறக்கிறோம் நம்ம அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உங்கள் மனசில் ஏற்படுத்தும். உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையிலும் ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களிலும் உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தையும் வளர்ச்சியும் கொடுக்கும் காலகட்டமாக இது அமையும். கடுமையான உழைப்புக்கு என்றைக்குமே ரிவார்ட்ஸ் உண்டு. அது கொஞ்சம் ஸ்லோவானாலும் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதிர்ஷ்டங்கிறது வேறு எதுவும் கிடையாது, ஹார்ட் ஒர்க் தான் அப்படிங்கிறத நீங்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக புரிஞ்சுக்குவீங்க. குடும்பத்தில் பல விதங்களில் அமைதியற்ற சூழ்நிலை இருந்ததை எல்லாத்தையுமே இந்த சனி பகவானுடைய வக்ரகதி சஞ்சாரம்ங்கிறது மாபெரும் அளவில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கும். குரு பார்வையில் இருக்கிறதுனால குழந்தைகள் சம்பந்தமான கவலைகள், திருமணம் சம்பந்தமான சண்டை சச்சரவுகள், குடும்பத்தில் இருந்தக்கூடிய பிரிவினைகள் அது எல்லாமே மாறக்கூடிய காலகட்டமாக இந்த வக்ரப்பெயர்ச்சி காலகட்டம் இருக்கும். இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் உங்களை எப்படி சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் முதல்ல யோசிச்சிங்கனாலே மாபெரும் மாற்றத்தையும் வளர்ச்சியையும் உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ மென்டல் மெச்சூரிட்டி அப்படிங்கிறத நீங்கள் நிச்சயமாக இம்ப்ரூவ் பண்ணிக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த சனி பகவானுடைய வக்ரப்பெயர்ச்சி காலகட்டம் உங்களுக்கு இருக்க போகிறது.
வெளிநாடு, வெளி ஊர், மாநிலம் இந்த மாதிரி பிரயாணங்களில் இருந்த தங்கு தடைகள் எல்லாமே நீங்கி அந்த முயற்சிகள் எல்லாமே தூர பிரயாணம் அப்படின்னு சொன்னாலே அது இத்தனை நாளும் சிக்கலில் இருந்தது எல்லாமே இப்போ ரிலீவ் ஆகி திட்டமிட்டபடி ஒரு பிரயாணங்களை மேற்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் நிச்சயமாக பார்க்க முடியும். இனி ஒரு லக்னத்திற்கும் ராசிக்கும் நமக்கு எந்தெந்த பாவகங்கள் சனி பகவானுடைய வக்ரத்தினால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறது, நமக்கு அதனால என்ன நன்மை தீமைகள் இருக்குது, எதில் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன வழிகாட்டுதலை தான் நான் உங்களுக்கு தரப்போகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். 12 ராசி லக்னத்துக்கும் ஏதோ ஒரு வகையில் அந்த ஒரு டாபிக் நான் சொல்கிறதும் உங்களுக்கு அதில் ரிலேட் ஆகும். உதாரணமாக இப்போ தொழில் ஸ்தானம்னு எடுத்துட்டா 4 ராசிக்கு இந்த தொழில் ஸ்தானத்துக்கு உண்டான பலன்கள் நான் சொல்லும் பொழுது இவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னா இவங்களுக்கு தான் மேக்ஸிமம் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். அடுத்து இருக்கக்கூடிய மற்ற ராசிகளுக்கு வேறு பாவகங்கள், உதாரணமாக திருமண வாழ்க்கையோ இல்லைன்னா உங்களுடைய குழந்தை பேரோ அந்த மாதிரி சில பாவகங்களுக்கு அவருடைய பலன்கள் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த பேசிஸில் நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன்.